ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ மெட்ரிகுலேஷனில் ஃபஸ்ட்டு ஸ்டாண்டர்டில் ஃபஸ்ட்டு லெசன் பார்த்தோம். இப்போ செகண்ட் ஸ்டாண்டர்டுக்கு ஃபஸ்ட் லெசன் பார்ப்போம். இப்போ ஹிந்தி வர்ணமாலா அப்படின்னா ஸ்வர் அப்படின்னா உயிரெழுத்துக்கள் வவல்ஸ். வியஞ்சன் அப்படின்னா மெய்யெழுத்துக்கள் கான்சனன்ட்ஸ். இது புக்கு ஃபஸ்ட்டு பேர். அப்போ இது ஏற்கனவே நம்ம வந்து இன் தனியாக நம்ம ஒரு வீடியோவில் பார்த்துருக்கோம். அதில் போய் பாருங்கள். இது வந்து புக்கில் இருக்கிறது. இது ஹிந்தி வர்ணமாலா ஸ்வர் உயிரெழுத்துக்கள். அ ஆ இ ஈ உ ஊ இக்ரு ஏ ஏ ஐ ஓ ஓ ஔ அம் அக. இது வந்து ஸ்வர் வவல்ஸ் உயிரெழுத்துக்கள். அடுத்து வியஞ்சன் அப்படின்னா கான்சனன்ட்ஸ் மெய்யெழுத்துக்கள். க இது ஒரு க க க ஞ. இது ச ச செகண்ட் லைன் வந்து ச ச ஜ ஜ ஞ. ஞாயிறுக்கு வர்ற ஞ. ஞாயிற்றுக்கிழமை ஞாயிறு அது வந்து ஞ. ட ட ட ட மூணு சுழி ந. த த த த ரெண்டு சுழி ந. ப ப ப ப ம. ய ர ல வ வந்து வடமொழி இருக்கு. ச ச ச ஹ ஹரிக்கு வர்ற ஹ. இது புஷ்பத்துக்கு வர்ற ச. இந்த இஸ்ஸும் போடுவாங்க, இந்த இஸ்ஸும் போடுவாங்க. புஷ்பம் இது ஹரி. என்ன ஹரிக்கு ஹ. அப்புறம் இது இக்ஸ ரெண்டு எழுத்து சேர்த்து சொல்லும் போது இக்கும் சாவும் பக்கத்தில் வரும்போது ஒரு எழுத்தாக போட்டிருப்போம். கக்ஸு அப்படின்னா அரைன்னு சொல்லும் போது கக்ஸா அப்படின்னும் போது இது கக்ஸா. இக்கு சான்னு போடாமல் இக்ஸா ரெண்டும் சேர்ந்து கம்மைனாக வந்துடும். இது இத்துற அதே மாதிரி தான். இத்து ரேவும் சேர்க்கும் போது இந்த இத்துற. இஸ்ர அப்படின்னு இந்த இஸ்ர. இது இங்க அப்படின்னா ஞானி அப்படின்னு சொல்லும் போது இந்த ஞா வரும். ஞானி அப்படின்னும் போது இதை போட்டுவிட்டு ரெண்டு சுழி நீ அப்படின்னு போட்டால் ஞானி. ரொம்ப அறிவாளி அப்படின்றது ஞானி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுலேயே செகண்ட் லெசனில் வந்து இதை எப்படி இப்போ ப்ரொனன்சியேஷன் பண்ணுறதுன்னு சொல்லுவாங்க. புக்கில் இருக்குது. இது வந்து க அப்படின்னும் போது கேஏ ஜிஏ அப்படின்னு வரும்ல, அதுக்கு ஒவ்வொன்றும் ஒவ்வொரு இது வரும். அதே மாதிரி ச சிஹெச்ஏ எஸ்ஏ இதெல்லாம் வரும்ல, அதே மாதிரி எஃப்ஏ பிஏ ப அப்படின்னு வரும். அந்த மாதிரி எந்தெந்த லெட்டருக்கு எப்படி வந்தால் இங்கிலீஷில் எந்த லெட்டர் வந்தால் எந்த எழுத்தை போடணுன்றது நெக்ஸ்ட்டு பாடத்தில் இருக்குது. நெக்ஸ்ட்டு பாடம் பார்க்கும்போது பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ, பாய். இதவே ஃப்ரீயாக பார்க்கணுன்னா நீங்கள் தனியாக எப்படின்னு ப்ரொனன்சியேஷன் தனியாக இருக்குது, ரைட்டிங் ப்ராக்டிஸுன்னு தனியாக இருக்குது. அதில் போய் செக் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ, பாய். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.